ஆர்கே நகர் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி என்ற பெயரில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். அவருக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த இன்று ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயரிடம் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் தமது ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் வெங்கடேச பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை டிடிவி தினகரன் தொடங்கினார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட காரணமானவர்கள் யார் என்று பொதுமக்களுக்கு தெரியும் என்றும், ஆர்கே நகர் வெற்றியின் மூலம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என்றும் கூறினார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், எம்ஜிஆரை நினைவுபடுத்தும் சின்னம் என்பதாலேயே தொப்பி சின்னத்தை தாம் கேட்டு பெற்றதாக கூறினார். இதன் மூலம் தாம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டிலே தொப்பி என்றாலே புரட்சித் தலைவர் உருவம் தான் ஞாபகம் வரும். அதனால் இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தொப்பி சின்னமாக கருதி, தொப்பி சின்னத்தை இரட்டை இலை சின்னமாக கருதி அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். டிடிவி தினகரனுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர்.